இந்த இனத்தினுடைய அவலங்களுடன் இனத்தினுடைய வேதனையுடன் ஒன்றிணைந்து பயணித்த நபர்களை நாங்கள் தலைமைத்துவத்துக்கு கொண்டு வருகிற போதுதான் நாங்கள் ஒரு மாற்றத்தை காண முடியுமே தவிர, கொழும்பிலிருந்து இறக்குமதி செய்யப்படுபவர்கள், படித்தவர்கள், 3 மொழி தெரிந்தவர்கள், சட்டம் தெரிந்தவர்கள் என்று கொண்டு வருவப்படுபவர்கள் எல்லோரும் தென்னிலங்கைக்கும் வெளிநாடுகளுக்குமான ஒரு டீலர்களாக இருப்பார்களே ஒழிய தமிழ் மக்களுக்கான ஒரு லீடர்களாக இருக்க மாட்டார். தெளிவான நிலையில் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக எதிர்காலத்தில் மாற்றம் பெறும். அது எங்களுடைய மக்கள் தான் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும். விக்னேஸ்வரன் ஐயாவை கொண்டு வந்ததன் மூலம் எவ்வளவு பாதிப்பை சந்தித்திருக்கிறோம், சுமந்திரன் அவர்களை கொண்டு வந்ததன் மூலம் எவ்வளவு பாதிப்புகளை சந்தித்திருக்கிறோம் என்ற விளைவுகள், கஜேந்திரகுமார் அவர்கள் கொழும்பை தளமாக கொண்டு இருந்து தாயகத்தில் எப்படி தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற சிலருடைய பணங்களை பெற்றுக்கொண்டு எப்படி இன ஒற்றுமையை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார்களோ இவர்களை போன்றவர்களை மக்கள் இனங்கண்டு கொள்ளும். தாயகத்தில் தங்களுடைய துன்ப அவலங்களுடன் இணைந்து பயணிப்பவரை தலைவராக நியமிக்கிற போதுதான் அந்த மக்கள் ஒரு விடுதலையை, ஒரு விடியலை நோக்கி செல்ல முடியும். அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது STS தமிழ் தொலைக்காட்சி. STS தொலைக்காட்சியில் இடம்பெறுகின்ற அரசியல் ஆய்வுக்களத்தை இணைந்திருக்கின்றோம் என்றும் வழமை போலவே சபாகோதாஸ் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். இவர் செலோவின் யாழ் மாவட்டத்தின் அமைப்பாளராகவும் அது மட்டும் இல்லாமல் ஒரு வரலாற்று ஆசிரியராகவும் அத்தோடு வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராக இருந்தவரும் அதோடு பல பொது சேவைகளை புரிந்து வருகின்றவரும் ஆகிய திரு சபாகோதாஸ் அவர்கள் இன்றும் மீண்டும் உங்களோட அரசியல் ஆய்வுக்களத்தில் இருந்திருக்கிறோம். வணக்கம் சபா. வணக்கம் தேவாண்ணா. மீண்டும் ஒரு முறை அரசியல் ஆய்வுக்களத்தோடு இணைந்திருக்கின்றோம். அரசியல் ஆய்வுக்களத்தில் நாங்கள் வாராந்த நிலைப்பாடுகள் எவ்வளவு இருக்கின்றது என்பதை அறிந்து கொண்டு மீண்டும் நாங்கள் அரசியல் ஆய்வுக்களத்தில் முழுமையான கேள்விகளோடு நுழைந்தோம். இப்போது ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் பாராளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்புக்கு பிற்பாடு ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுக்கு உரிய வேட்பாளர்களை களமிறக்குவது தொடர்பான முனைப்புகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன. தென்னிலங்கையை பொறுத்தவரையில் தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லப்படுகிற JVP தனித்து எல்லா பிரதேசங்களிலும் வேட்பாளர்களை போடுகின்ற ஒரு நிலைப்பாட்டிலும், ஐக்கிய மக்கள் சக்தி என்று சொல்லப்படுகிற சஜித் பிரேமதாசா தலைமையிலான அணியும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்த நிலைமையில் இருப்பதாகத்தான் தென்னிலங்கையில் இருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதற்கான சரியான நிலைப்பாடுகள் இல்லாமல் தனித்தனியாக வேட்பாளர்கள் களமிறக்கப்படுவதற்கான சூழ்நிலைகள் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. அதே நேரம் பெரமுன கட்சி சிலிண்டரில் களமிறங்க இருப்பதாகவும், தென்னிலங்கை களம் என்பது அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற போது வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற கட்சிகள் 4ஆக பிரிந்து நிற்கின்ற ஒரு நிலவரமும் 4ஆக பிரிந்துதான் களமிறங்கக்கூடிய சூழல் இருப்பதாகவும் தற்போது இருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சி தனியாக வீட்டு சின்னத்திலும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்கு சின்னத்திலும், அதே நேரம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சைக்கிள் சின்னத்திலும், தமிழ் மக்கள் கூட்டணி விக்னேஸ்வரன் ஐயாவினுடைய கட்சி மான் சின்னத்திலும் இறங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதைவிட தற்போது தமிழர் தாயக பகுதியில் வடக்கில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் 9 சுயேட்சை குழுக்கள் பதிவாகி இருக்கிறது. இன்னும் நாட்களில் இன்னும் பல சுயேட்சை குழுக்கள் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இவ்வாறான ஒரு சூழ்நிலை தான் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. முதலில் நாங்கள் ஐயா விக்னேஸ்வரன் அவர்களை பற்றிய ஒரு வினாவோடு தொடங்கலாம் இருக்கிறேன். ஐயா விக்னேஸ்வரன் அவர்கள் கடந்த அதாவது சென்ற வாரத்தில் அறிவித்து இருந்தது போல் இருந்தது, தான் பங்கு சின்னத்தில் இணைந்து கேட்கப் போவதாகவும். ஆனால் திடீரென்று இவர் நேரத்துக்கு நேரம் மனம் மாறுகின்றார். விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் இந்த முறை நடந்தது மாத்திரமல்ல, கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது கூட இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள் இணைந்து தேர்தலில் களமிறங்குவதற்கு பல பேச்சுவார்த்தைகளில் வந்து இறுதி நேரத்தில் விட்டு வெளியேறி சென்றது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அதே போலதான் பொது வேட்பாளர் விடயத்தில் ஒன்றிணைந்து பயணித்தவர் திடீரென பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பிற்பாடு முதலாவது பேச்சுவார்த்தையில் சங்கு சின்னத்தில் இறங்குவதற்கு சம்மதித்து அதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கின்ற நேரத்தில் 3 நாட்கள் கழிந்து சமூக அமைப்பில் இருக்கிற சில பிரதிநிதிகளினுடைய குழப்பங்கள், நான் நினைக்கிறேன் இந்த குழப்பங்கள் வேறு ஒரு நிகழ்ச்சி நிரல் அவர்களிடம் இருந்திருக்க வேண்டும். சில தரப்புகள் இந்த சங்கு சின்னத்தை எடுப்பதற்கு சில ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் மறைமுகமாக.
அதன் அடிப்படையில் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பொதுக்கட்டமைப்பில் அங்கத்துவம் பெற்றதன் அடிப்படையில் பொதுக்கட்டமைப்பினுடைய ஆதரவுடன் அந்த சின்னத்தை எடுத்துக்கொண்டதன் அடிப்படையில் அவர்களுக்கு இடையிலேயே ஒரு முரண்பாடு உருவாகி இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் அவர் பின்வாங்கி இருக்க வேண்டும். அவர் பின்வாங்கிய கையுடன் கருணேசன் அவர்களும் அதிலிருந்து தான் வெளியேறுவதாக அறிவித்திருக்கிறார். ஆகவே இந்த விவகாரம் விக்னேஸ்வரன் ஐயாவை பொறுத்தவரையில் அவர் தனித்து சுயமாக முடிவெடுப்பவராக அல்லது கட்சி ரீதியாக முடிவெடுப்பவராக தெரியவில்லை. அவரையும் சில சக்திகள் வழிநடத்துவதாகத்தான் இதில் தெரிகிறது. ஆகவே துரதிருஷ்டவசமாக அவர் வெளியேறி சென்றது ஒரு வகையில் இந்த கூட்டணிக்கு ஒரு பலமாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவரை ஒரு கௌரவமான மனிதனாக ஒரு உயர்ந்த இடத்தில் எங்களுடைய தமிழ் மக்களும் புலம்பெயர்ந்த தேசத்து உறவுகளும் வைத்து பார்த்த ஒரு காலம் இருந்தது. நான் நினைக்கிறேன் 2013 அவர் தமிழ் மக்களின் மீட்பர் போல காட்சி அளித்திருந்தார். அவருக்கு பெருவாரியான வாக்குகள் இறைக்கப்பட்டன. அந்த காலகட்ட பரப்பில் சிங்கள ஆட்சியாளருடன் தான் இணைந்து பயணிக்க மாட்டேன் என்று பிடிவாதமாக நின்றவர். பாராளுமன்றம் சென்ற பிறகு ரணில் விக்ரமசிங்காவுடன் தோளில் கை போட்டு பல செயற்பாடுகளை செய்யலாம் என்று கதைகளை ஊடகங்களில் சொல்லி தற்போது இந்த பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட பிறகுதான் அவர் ரணில் விக்ரமசிங்காவுடன் சேர்ந்து என்ன செய்தார் என்றது வெளியில் வந்திருக்கிறது. ஏலவே 2 பார் நடத்துகிற ஒரு பெண்ணுக்கு பார் லைசன்ஸ் கொடுத்ததுதான் அவர் தமிழ் மக்களுக்கு செய்த ஒரு சாதனையாக இன்று பார்க்கப்படுது. என்னை பொறுத்தவரையில் அவர்கள் இப்படியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டவர்கள் இந்த கூட்டணி அமைப்பதிலிருந்து விலகி சென்றது ஒரு வகையில் நன்மை என்றுதான் நான் நினைக்கிறேன். மது சாலைக்கு வாங்கி கொடுக்கப்பட்ட இந்த அதுக்கான அங்கீகாரம் என்பதை இவர் கூறுகின்றார். மற்றவர்கள் வந்து கேட்பது போல் அதற்கான ஒரு கையெழுத்தை போட்டு கொடுத்திருக்கின்றேன் என்று சொல்லி அவ்வளவுக்கு ஒரு பகுத்தறிவு இல்லாத மனிதர்களுக்கான ஒரு நீதவானாக இருந்தவர். அது எவ்வளம் போட்டு கொடுத்து விட்டு இப்படி ஒரு தகவலை வழங்குகின்றார் ஊடகத்துக்கு என்பது கேள்விக்குறியாகவே இருக்கு. அதை பற்றி அங்கே மக்கள் என்ன பார்க்க கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பதாகவே நினைக்கிறேன் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி ஆகியதன் பிற்பாடு இவருடைய நாளாந்த தடம் புரள்வுகள் மாறி மாறி விட்ட ஊடக அறிக்கைகள் எல்லாம் மக்கள் மத்தியிலிருந்து இவரை வெகு தூரத்தில் வைத்து விட்டார். ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற ஒரு நிலைமைதான் உருவாகி இருந்தது. அதனுடைய மொத்த விளைவு இப்பொழுது அங்கு ஏற்பட்டு விட்டது. உங்களுக்கு தெரியும், சமூக வலைதளங்களில் எப்படி இவருக்கான மீம்ஸை போட்டு மிக மோசமாக இவரை விமர்சிக்கிறார். ஒரு வகையில் பார்க்கிற போது என் போன்றவர்களுக்கு கவலையாக இருந்தாலும் ஒரு கௌரவமான மனிதராக பார்க்கப்பட்டவர்கள் இப்படியே மாறினார்கள் என்கிற ஒரு கவலை என்னிடம் இருக்கிறது. ஏனென்றால் நாங்களும் அவரை ஒரு பெரிய மனிதனாக பார்த்தோம், அவர் சரியாக வழிநடத்துவார் என்று நினைத்தோம். ஆனால் இவ்வளவு தூரம் அவரது பொறுப்பற்ற வகை ஒரு தமிழ் தேசிய கட்சியில் இருந்து கொண்டு அதுவும் எத்தனையோ ஆயிரம் மாவீரர்கள் பொதுமக்களினுடைய தியாகத்தில் அதை சொல்லித்தான் மேடையில் வாக்கெடுத்து விட்டு ஒரு பார் லைசன்ஸ் கொடுப்பதற்கு பொறுப்பற்ற முறையில் விளக்கம் சொல்வது என்னை பொறுத்தவரையில் ஒரு மிக வேதனையான விடயம். அவர்களை போன்று தமிழரசு கட்சிக்குள்ளும் இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் இனங்காணப்பட வேண்டும். இனங்காணப்பட்டு இந்த முறை அவர்களுக்கான தக்க பாடங்கள் படிப்பிக்கப்படும் மக்களால். நான் நினைக்கிறேன் விக்னேஸ்வரன் ஐயா தேர்தலில் ஒதுங்குவதாக அறிவித்திருக்கிறார். அது ஒரு வகையில் நன்மையாக இருந்தாலும் ஆனால் அவருடைய இறுதி காலம் என்பது மிக கேவலமான ஒரு விமர்சனத்தை கொடுத்திருக்கிறது. அது ஒரு மிக வேதனையான பக்கமாகத்தான் இதில் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாங்களும் அவரை நம்பித்தான் தமிழ் தேசிய வாக்குகளை அள்ளி இறைத்திருக்கிறோம். எங்களுடைய மக்களும் அவருக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து பலர் நிதி வழங்கி இருக்கிறார். ஆகவே ஒரு வேதனையான விடயமாகத்தான் இங்கு மக்களால் பார்க்கப்படும். ஒரு நீதவானாக இருந்து இவர் செயல்பட்டிருப்பார் என்பதை இந்த மக்களுக்கு உரிமை கூறுகின்ற இந்த விடயத்தில் பார்க்கும்போது தெரிகின்றது. உண்மையிலேயே அவர் காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நீதியைத்தான் வழங்கியிருப்பார் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் ஒரு தகுந்த முடிவெடுக்க தெரியாத தலைமைத்துவத்தோடு இருக்கின்ற இவர் ஒரு நீதவானாக அந்த பதவியில் இருக்கின்ற போது நிச்சயமாகவே நேர்மையான தீர்வுகளை வழங்கி இருப்பாரா என்பது கூட கேள்விக்குறியாகத்தான் இருக்க போகின்றது. நீங்கள் குறிப்பிடுவது போல இதில் உண்மையான விடயம் ஒன்றை நாங்கள் இதில் தெளிவுபடுத்த வேண்டும். உங்களுடைய நேயர்களுக்கு இலங்கை நீதிமன்றத்தில் குறிப்பாக நீதி வழங்கப்படுவது எப்படி என்பது ஓரளவுக்கு நேயர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த விடயத்தை நாங்கள் குறிப்பீடு செய்வோம். இந்த இலங்கை நீதிமன்றங்களுக்கு இருக்கிற நீதியரசர்கள் அல்லது நீதவான்கள்
குறிப்பாக கடந்த கால வழக்குகளில் எப்படி ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகிறதோ அந்த தீர்ப்பை மையமாக கொண்டுதான் எதிர்காலத்தில் வருகிற வழக்குகளுக்கும் தீர்ப்பை வழங்குவார்கள். ஆங்கிலத்தில் சொன்னா கொப்பி பேஸ்ட். அதை கொப்பி பண்ணி இங்கு முன்னெடுக்கிற ஒரு விவகாரம் தான் நடக்குமே ஒழிய, இவர்கள் அவற்றை தான் படிப்பவர்களாக இருப்பார்களே ஒழிய, இவர்கள் சுயமாக சிந்தித்து செய்யக்கூடிய அறிவு இவர்களுக்கு இருக்காது. எங்களுடைய இனம் இப்படியான நபர்களை எதிர்காலத்தில் இந்த தேசிய அரசியலுக்குள் கொண்டு வரக்கூடாது. தேசிய அரசியலுக்குள் இவர்கள் வருகிற போது இப்படியான ஏமாற்றங்கள் மக்களுக்கு கிடைத்தாகும். இது இன்று நேற்றல்ல, ஆரம்ப காலத்திலிருந்து, குறிப்பாக நீலன் திருச்செல்வம் ஐயா காலத்தில் இருந்து இப்படியான எங்களுக்கு ஏமாற்றங்கள் பல கிடைத்திருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த இறக்குமதிகளை இனி நிறுத்த வேண்டும். நாங்கள் சட்டம் தெரிஞ்சிருக்கிறார், ஆகவே இவர்தான் எங்களுக்கான நீதியை பெற்றுத் தருவார், விடுதலையை பெற்றுத் தருவார் என்று நினைப்பது எங்களை பொறுத்தவரையில் இவ்வளவு தூரம் நாங்கள் வரலாற்று ரீதியாக பாதிக்கப்பட்ட பிறகு அந்த உதாரணங்களை நாங்கள் நினைவில் கொள்வோமாக இருந்தால் நாங்கள் ஒரு புதிய இந்த இனத்துடன், இனத்தினுடைய அவலங்களுடன், இனத்தினுடைய வேதனையுடன் ஒன்றிணைந்து பயணித்த நபர்களை நாங்கள் தலைமைத்துவத்துக்கு கொண்டு வருகிற போதுதான் நாங்கள் ஒரு மாற்றத்தை காண முடியுமே தவிர, நாங்கள் இதை விடுத்து கொழும்பிலிருந்து இறக்குமதி செய்யப்படுபவர்கள், படித்தவர்கள், 3 மொழி தெரிந்தவர்கள், சட்டம் தெரிந்தவர்கள் என்று கொண்டு வருவப்படுபவர்கள் எல்லோரும் எதிர்காலத்தில் தென்னிலங்கைக்கும் வெளிநாடுகளுக்குமான ஒரு டீலர்களாக இருப்பார்களே ஒழிய தமிழ் மக்களுக்கான ஒரு லீடர்களாக இருக்க மாட்டார், தலைவர்களாக இருக்க மாட்டார். அவை இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது தெளிவான நிலையில் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக எதிர்காலத்தில் மாற்றம் வரும். அது எங்களுடைய மக்கள் தான் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும். நாங்கள் இவ்வளவு தூரம் எவ்வளவு வேதனையப்பட்டிருக்கிறோம். விக்னேஸ்வரன் ஐயாவை கொண்டு வந்ததன் மூலம் எவ்வளவு பாதிப்பை சந்தித்திருக்கிறோம், சுமந்திரன் அவர்களை கொண்டு வந்ததன் மூலம் எவ்வளவு பாதிப்புகளை சந்தித்திருக்கிறோம் என்ற விளைவுகள். கஜேந்திரகுமார் அவர்கள் கொழும்பை தளமாக கொண்டு இருந்து தாயகத்தில் எப்படி தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற சிலருடைய பணங்களை பெற்றுக்கொண்டு எப்படி ஒரு இன ஒற்றுமையை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, இவர்களை போன்றவர்களை மக்கள் இனங்கண்டு கொண்டு தாயகத்தில் தங்களுடைய துன்ப அவலங்களுடன் இணைந்து பயணிப்பவரை தலைவராக நியமிக்கிற போதுதான் அந்த மக்கள் ஒரு விடுதலையை, ஒரு விடியலை நோக்கி செல்ல முடியும். கஜேந்திரன் பொன்னம்பலகுமாரின் தனித்துவமான சிந்தனை வரும் குடும்பில் இருந்துதான் வாழ்ந்தவர். அவருக்கு எண்ணத்தை எங்களுடைய தாயக வரி தெரிய போகின்றது. தனித்தமிழீழம் என்பது இப்பொழுது சாத்தியமாகுமா என்பது முதலில் எங்களுக்கு தேவையான விடயங்களை பெற்றுக்கொண்டு அதன் பின் அதை பற்றி கதைப்பது மிக நல்லதாக இருக்குமா, அல்லது கஜேந்திரன் பொன்னம்பலகுமார் அவர்கள் தன்னுடைய பாராளுமன்ற 1 அல்லது 2 தன்னுடைய சீட்டுகள் மூலம் தனித்தமிழர் இல்லத்தை பெற்று தந்து விடுவார்கள் தமிழ் மக்கள்? நீங்கள் குறிப்பிடுகின்ற உங்களவு விடயங்களும் உண்மைகளும் சூட்சுமங்களும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு தெரிந்தாலும் அவர்கள் தங்களுடைய குடும்ப கட்சியையும் தங்களுடைய குடும்ப இருப்பை, தங்களுடைய குடும்ப பாரம்பரியம், ஒரு ரோயல் ஃபேமிலி என்ற அந்த நிலைமையை தொடர்ந்து தக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் அவரிடம் உள்ளார்ணமாக இருக்கிறது. உண்மையில் அவர் அதனை தாண்டி அவர் தமிழ் மக்களினுடைய உண்மையான விடுதலை நோக்கி பயணிக்கின்ற ஒரு தூய சிந்தனைவாதியாக இருந்திருந்தால் அவர் அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கு வெளியில் இருக்கிற ஒரு நபரை செயலாளராக, தலைவராக நியமித்திருக்க வேண்டும். அவர் குடும்ப பின்னணி சார்ந்தவர்களை தவிர வேறு யாரையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸில் அவர் பிரதிநிதித்துவம் படுத்தவில்லை. அவர் டம்மியாக வைத்திருப்பது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. அந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று சொல்லப்படுகிற அந்த டம்மி அமைப்பை வைத்துக் கொண்டுதான் இவர் தேசியம் பேசிக் கொண்டிருக்கிறார். உண்மையிலே இவர்கள் தேசியத்தை வெல்லக்கூடிய இன்றைய சூழ்நிலை ஒற்றுமையின் மூலம்தான் சாத்தியப்படும் என்று அவர்கள் சிந்தித்தால் எல்லா தரப்பையும் ஒன்றிணைத்து தலைமை தாங்கக்கூடிய பலம் அவருக்கு இருந்தும் அவர் அதை விட்டு விலகி அவர் தனிச்சு நிற்க வேண்டும், தனித்து ஓட வேண்டும் என்ற சிந்தனை போக்கு அவரிடம் இருக்கிறது என்றால் அது அவர்கள் ஒரு தூர நோக்கில் செயற்படவில்லை, இன ரீதியாக தூர நோக்கில் செயற்படவில்லை, சுயநலன் சார்ந்து தூர நோக்கில் செயற்படுகிறார். இதுதான் உண்மை. இது நான் நினைக்கிறேன் கடந்த காலத்தில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய புறம்போக்கான அல்லது சுமந்திரனுடைய, அதாவது பிற்போக்குத்தனமான தென்னிலங்கை சார்ந்த நகர்வுகளால் தான் அவர்கள் அந்த 2 ஆசனங்களை பெறக்கூடியதாக இருந்தது.
நான் நினைக்கிறேன் இம்முறை அவர்கள் ஒரு ஆசனத்தை பெறுவதற்கு கூட கடுமையாக போராட வேண்டி இருக்கும். ஆகவே அவர்களுடைய முயற்சி தனித்து நின்று எதையும் சாதிக்க முடியாது. அதாவது இனி வருங்காலத்தில் தனித்து நின்று அவர்களால் எவ்வளவு தூரம் சாதிக்க முடியும் என்ற கேள்வி பல தடவை எல்லோர் மத்தியிலும் எழுச்சி வரும். ஆகவே அவர்கள் பேசுகிற தேசியம் அது சார்ந்த விடயங்களுக்கு அவர்கள் எவ்வளவு தூரம் ஆரம்ப காலங்களில் பற்றுறுதியுடன் செயற்பட்டார்கள் என்பது பல கேள்வி. அவர் ஒரு இடத்தில் சொன்னார், வேதனையான விடயம் இன்றும் என்னுடைய மனதில் குத்தி கொண்டிருக்கிற ஒரு விடயம். அதாவது யுஎன்னில் சொன்ன ஒரு விடயம், சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் தான் போராட போனார்கள் குழந்தைகள், இளைஞர்கள், யுவதிகள் என்று இளையவர்கள் போராட போனார்கள் புலிகள் இயக்கத்திற்கு என்று அவர் சொல்லியிருக்கிறார். வெட்கக்கேடான ஒரு விடயம். விடுதலை போராட்டத்தினுடைய அத்திவார வரலாறு தெரியாதவன் கதைத்த ஒரு கதைதான். உண்மையிலேயே அவருக்கு அந்த வரலாறு தெரியாது. ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும், எத்தனை மருத்துவராக கூடிய, என்ஜினியர் ஆகக்கூடிய, பெரிய சயின்டிஸ்ட் ஆகக்கூடிய, பெரிய கணக்காளர் ஆகக்கூடிய இளைஞர்கள் பல்கலைக்கழக வாழ்க்கையை தூக்கி எறிந்து விட்டு ஆயுதம் ஏந்தினர். ஆகவே அவர்கள் எத்தனையோ பேர் குடும்ப பின்னணியில் பல பணக்காரர், ஆடக்கூடிய சகல வசதியும் இருந்து. ஆரம்பத்தில் விடுதலை போராட்ட வரலாற்றை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு போராளியும் தன்னுடைய வீட்டில் இருந்து பணத்தை கொண்டு போயிருக்கிறார். இந்த விடய வரலாறுகள் அவர்களுக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் இப்படி ஒரு மறுமொழியை அந்த சர்வதேச அமைப்பின் பிரதிநிதிகளுக்கு அவர் சொல்லியிருக்க மாட்டார். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் அந்த விடுதலை போராட்டத்துடன் பற்றுறுதியுடன் பயணித்தவர்கள், ஆரம்பகால போராளிகள் தங்களுடைய வீட்டில் இருக்கிற பல பொருட்களை விற்று ஆயுதங்கள் வாங்குவதற்கு பணம் கொடுத்திருந்தார்கள். வரலாறு இருக்கிறது. ஆகவே இந்த வரலாறுகளை புரிந்து கொள்ளாதவர் தான் இதை கதைக்கிறார். ஆகவே அவர்கள் செயற்கையாக நடிக்கிறார்கள், தாங்கள் ஒரு தமிழ் தேசியவாதிகள் என்று. என்னை பொறுத்தவரையில் அவருக்கும் எனக்கும் எந்த விதமான கொடுக்கல் வாங்கலோ அல்லது முன்பின்னான நெருக்கமான உறவுகளோ கிடைக்காது. ஆனால் நான் அந்த போராட்ட வழிகளை கண்டவன், உணர்ந்தவன், அதில் பங்கெடுத்தவன் என்ற வகையில் தான் இப்படியான ஒரு கொச்சைப்படுத்தல் அவர்களுக்கு நீண்ட தூரம் எங்களோட விடுதலை போராட்டத்தினுடைய அடிப்படை வரலாறு தெரியாமல் இருந்திருக்கிறது. தெரிந்திருக்க வாய்ப்பு அவருக்கு இருக்காது. ஏனென்றால் அவர் இறங்கினால், அவர் ஏறினால், அவர் நடந்தால் எல்லாம் உதவியாக்கள், வேலையாக்களுடன் தான் அவர் வாழ்ந்தவர். ஆகவே அவருடைய வாழ்க்கை முறை வேறு. அவர் வாகனத்தில் ஏறுகிற போது வாகன கதவு திறப்பதற்கு ஒரு ஆள், டிரைவராக ஒரு ஆள், இப்படியாக பலர் வேலையாட்களுடன் இருந்து வாழ்ந்தவர். அவருக்கு இந்த இதுகள் புரியாது. ஆகவே அப்படி ஒரு புரியாத நபர் இப்படித்தான் கதைப்பார். இவர்களை நம்பி தேசியம் வெல்வோம் என்று பின்னால் நிற்பவர்கள் தான் என்னை பொறுத்தவர்களே மாளிகள். நான் நினைக்கிறேன் அவருடைய கூட்டத்தில் அரைவாசிக்கு மேல் கூட்டம் இப்பொழுது ஓடிவிட்டது. இன்னொரு பக்கம் இன்னொரு 40% தான் அவருடைய அணியில் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் அந்த 40% முறை நடைபெறுகிற தேர்தலில் தான் எஞ்சுமா எஞ்சாதா என்று முடிவு வரும். இப்படி பார்க்கின்ற போது தன்னுடைய தனிப்பட்ட கட்சியை வளர்ப்பதற்காக புலம்பெயர் நாட்டில் இருக்கின்ற அமைப்புகளும் புலம்பெயர் நாட்டில் இருக்கின்ற செயற்பாட்டு குழுக்களும் இவர்களுக்கு எந்த நோக்கில் பணம் இவர்களுக்கு நிதி கொடுப்பவர்கள் என்னை பொறுத்தவரையில் அவர்களும் ஒரு சுயநல நோக்கில் தான் செயற்படுகிறார்கள் என்பதைத்தான் நான் குறிப்பிட முடியும். ஏனென்றால் அவர்கள் இனம் சார்ந்து அல்லது இனத்தினுடைய இருப்பு சார்ந்து அல்லது தங்களுடைய இனம் விடுதலை பெற வேண்டும், தேசம் விடுதலை பெற வேண்டும் என்று சிந்தித்திருந்தால் அவர்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்து அந்த பணத்தை பயன்படுத்தி இருப்பார்கள். தாயகத்தில் இருக்கிற அனைத்து சக்திகளையும் ஒன்றிணைத்து ஒரு நிலைப்பாட்டில் நீங்கள் நில்லுங்கள், உங்களுக்கு நாங்கள் பணம் தருகிறோம், நாங்கள் சொல்பவற்றை நீங்கள் சரியாக வழிபடுத்துங்கள் என்று வழிபடுத்தி இருப்பார்கள். ஆகவே இந்த தரப்புக்கு தனியனே பணம் வழங்குகிற தரப்புகள் அவர்களும் ஏதோ ஒரு சுயலாப அரசியல் நோக்கம் வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், இந்த யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு விடுதலை போராட்டத்தால் பெற்றுக்கொண்ட முதலீடுகள், பணங்கள், பதவிகள், அந்தஸ்துகள் இவை எல்லாவற்றையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதே நேரம் அவற்றை வைத்து தாயகத்தில் பிரச்சனை முடிந்துவிடக் கூடாது என்கிற தரப்புகளும் இருக்கிறார்கள். எம்மவர்களில் புலம்பெயர்ந்த தேசத்தில், இந்த நாட்டில், இந்த இனம் தமிழர்களுடைய பிரச்சனை முடிந்துவிடக் கூடாது என்று சில வெளிநாடுகள் நினைப்பது போன்ற எங்களுடைய வெளிநாட்டில் இருப்பவர்களும் சிந்திக்கிறார்கள் சிலர். அதன் காரணமாகத்தான் இந்த நிதி வழங்கப்படுகிறது. என்ன பொறுத்தவரை இந்த வழங்கப்படுகிற நிதி எங்களுடைய இனத்தினுடைய விடுதலையை, அதாவது விடுதலை கிடைப்பதற்கான நாட்களை இன்னும் அதிகரிக்க செய்யுமே தவிர அது இனம் விடிவு பெறுவதற்கான வழியை இலகுபடுத்தி விடாது.
ஆகவே இவர்கள் ஐநாவில் பேசுவார்கள். ஐநாவில் ஒரு தீர்மானம் வந்தவுடன் ஸ்ரீலங்காவில் வந்து சொல்லுவார்கள் ஐநாவும் ஏமாற்றி விட்டார். கடந்த காலங்களில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அப்படித்தான் சொன்னார், ஐநாவின் ஏமாற்றி விட்டது. ஆகவே சரியான பொறிமுறை கட்டமைப்பு, அந்தந்த அமைப்புகள் எப்படி செயற்படுகின்றன, இந்த நோக்கத்துக்கு செயற்படுகின்றன என்ற உண்மைகளை தெரிந்தாலும் அவர்கள் நடிப்பவர்களாகத்தான் அவர்கள் இருக்கிறார். ஆகவே அப்படியான நடிப்புகள் எங்களுடைய இனத்துக்கு பாதகமானதாகத்தான் இருக்கு. தங்கள் பணத்தை அப்படியே ஒரு சேமிப்பாக வைத்துக் கொண்டு புலம்பெயர் அமைப்புகளின் பணத்தில் இவர்கள் அரசியல் நடத்துகின்றார்கள். அதனால் எந்த பலனும் இல்லை, எவரோடும் இணைய மாட்டோம், நாங்கள் தனித்துவமான கட்சி என்று இவர்கள் தங்களை தம்பட்டம் அடித்து இதுவரையில் செய்தது என்பதாக மக்களால் பார்க்கப்படுகின்றது. இவர்கள் இதுவரை செய்தது ஒன்றுமே இல்லை, ஆக்கப்பூர்வமாக ஒன்றும் இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒவ்வொரு போராட்டங்களில் 4-5 பேர் கத்தி திரிவதுதான் இவர்களுடைய வளமை. ஏனையோர் போனால் ஆறின மீன் போல மற்றவர்களை பார்க்கின்ற பார்வைதான் இவர்களுடைய செயற்பாடு. இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தாங்கள் தனியாக செய்திட வேண்டும், மற்றவர்கள் அதில் பங்காளியாகிவிடக் கூடாது என்கிற சிந்தனை போக்கு தான் இவரிடம் இருக்கிறது. இப்படியான சிந்தனை போக்கு இருப்பவர்களால் சாதித்து விட முடியாது. சாதிக்கக்கூடிய காலங்கள் நேரங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கடந்து இப்போ ஒரு இக்கட்டான நிலைமைக்கு வந்து விட்டோம். அந்த இக்கட்டான நிலைமை என்பது ஜனநாயக ரீதியான பலத்தை வச்சு கொண்டுதான் நாங்கள் தக்க வைக்க முடியும் என்ற ஒரு உண்மை தெரிந்தும் கூட அந்த ஜனநாயக பலத்தை தக்க வைப்பதற்கு தடையாக இருக்கின்ற, அதை பிரித்தாடுகின்ற ஒரு விடயத்தில் இவர்கள் பாரிய பங்கெடுக்கிறார். இது ஒரு இனத்துக்கு ஆரோக்கியம் அல்ல. இந்த சூழல் ஒரு ஆபத்தானது. இதை வைத்துத்தான் இவர்களுடைய பிராந்திய வல்லரசு, பூகோள வல்லரசு, ஸ்ரீலங்காவின் ஆட்சியாளர்கள் தப்பித்துக் கொண்டிருக்கிறார். எங்களுக்குள் ஒற்றுமை இல்லை என்று சொல்லுகிற விடயம் வந்து இவர்களை வைத்துத்தான் அவர்கள் பேசுகிறார். பிராந்திய வல்லரசின் பிரதிநிதிகளுடன் பேசுகிற போது ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவதில்லை. நடக்க முடியாத ஒரு விடயத்தை கொண்டு வந்து தொடர்ந்து அங்கு அழுத்தி கொண்டிருப்பதன் காரணமாக அவர்கள் இலகுவாக எங்களை விட்டு தென்னிலங்கை சக்திகளுடன் தங்களுடைய காரியங்களை முடித்துக் கொண்டு செல்கிறார்கள். பேச்சிற்காக எங்கள் சம்பந்தமாக பேசுகிறார். இவ்வளவு உண்மைகளும் புரிந்து கூட அவர்கள் இதை விட்டு விடுவதாக இல்லை. ஆகவே தங்களுடைய சுய நிகழ்ச்சியினரிலிருந்து அவர்கள் விலகப் போவதில்லை. அவை இது மக்களால் தான் தீர்மானிக்கப்பட வேண்டும். அதே நேரம் ஏனைய தரப்புகள் வலுவடையும். ஏனைய தரப்புகள் மக்களுக்கு ஆரோக்கியமான பாதையை காட்ட வேண்டும், தங்களுடைய தலைமத்துவத்தை நிரூபிக்க வேண்டும். அப்படி நிரூபிக்கின்ற போதுதான் ஏனைய தரப்புகள் பலமடைந்து இவர்களை போன்ற தரப்புகள் வீடு செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். இன்னொரு பக்கமாக பார்ப்போமாக இருந்தால், ஒரு பக்கம் சுமந்திரன் போய் சந்திக்கின்றார் ஜனாதிபதியை, ஒரு பக்கம் ஸ்ரீதரன் போய் சந்திக்கின்றார். தமிழரசு கட்சிக்குள்ளேயே இப்படி புரிந்து சந்திக்கின்றார்கள் என்றால், அப்படியானால் ஒரு மேசையிலிருந்து பேசுவதற்கு இவர்கள் எதுக்கும் தயாராக இல்லை. இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் இப்பொழுது ஒரு கொள்கை இல்லை. அவர்களுக்கு கொள்கை இருந்திருந்தால் அவர்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அவர்கள் ஒரே நிலைப்பாட்டை கட்சியாக எடுத்திருப்பார். ஒரே நிலைப்பாட்டை எடுக்க முடியாமல் 2-3 அணிகளாக பிரிந்து ஆளையால் விமர்சித்துக் கொண்டிருந்த நபர்கள் தற்பொழுது பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் இப்பொழுது ஒன்றிணைந்து பார்லிமெண்ட் தேர்தலில் இறங்குவதற்கு களமிறங்கியிருக்கு. அவர்களிடம் பதவி மோகமும் அதிகார மோகமும் தான் குடிகொண்டிருக்கிறதே தவிர அவர்களிடம் இனம் பற்றி எந்த சிந்தனையும் இல்லை. ஆகவே இனம் அவர்களுக்கு பாடம் படிப்பிக்கணும், இனம்தான் அவர்களுக்கு வழிகாட்டணும். ஐயாக்கள், நீங்கள் பதவி மோகமும் அதிகார மோகமும் தான் கொண்டிருக்கிறீர்கள், இனம் பற்றி நீங்கள் சிந்திக்கவில்லை, சென்று பாருங்கள் என்று மக்கள் தான் நினைப்போம். மக்கள் பாடம் படிப்பிப்பதன் மூலம்தான் அவர்கள் செல்வார்கள். ஜனாதிபதி தேர்தலில் உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 3வது நிலையை அடைந்த போது தானாகவே ஜனாதிபதி செயலகத்திலிருந்து வெளியேறிவிட்டார். அவருக்கு விளங்கிவிட்டது, மக்கள் தன்னை வீட்டை அனுப்பிவிட்டார்கள், தான் வீடு செல்வோம். அப்படி இவர்களையும் வீட்டை அனுப்புகிற போதுதான் ஒரு புதிய அரசியல் மாற்றம் என்பது வரும். அதாவது வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் கொள்கையில் தடம் புரண்டு அதிகார வெறியும் கட்சி பதவி போக்கவும் இருக்கிற தரப்புகள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டால் ஒரு கொள்கை ரீதியான கட்டமைப்பு தானாகவே உருவாகும். அப்படியான ஒரு நிலையை மக்கள் தான் கையில் எடுக்க வேண்டும். மக்கள்கிட்ட தான் இப்பொழுது ஆயுதம் இருக்கிறது, அந்த ஜனநாயக ஆயுதம் என்று சொல்ற வாக்குரிமை. அந்த வாக்குரிமை மூலம்தான் இதை மாற்றத்தை ஏற்படுத்த, அந்த மாற்றத்தை மக்கள் தான் ஏற்படுத்த வேண்டும். இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் கட்சிகளினுடைய பதவிகளையும்
அதிகாரங்களை நோக்கித்தான் அவர்கள் போட்டி போடுகிறார்கள். இனம் பற்றி அவர்கள் சிந்திக்கவில்லை. இனம் பற்றி அவர்கள் சிந்தித்திருந்தால், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் எங்களுடைய விடுதலை போராட்டம் தொடர்பில் பேசாத விடயமில்லை, பல விடயங்களை பேசி தள்ளி கொண்டிருந்தார். ஆனால் இன்று என்ன நடந்திருக்கிறது? பார்ப்போமித்தான் அவரும் எடுத்திருக்கிறார். ஆகவே எங்களுடைய விடுதலை போராட்டத்தினுடைய விலை மதிப்பிட முடியாத தியாகத்தை நீங்கள் வெளியில் பேசி நீங்கள் பார்ப்போமிட் எடுப்பதும் உங்களுடைய சுயலாப டீல்களை செய்வதும் தான் நோக்கம் என்று சொன்னால், எப்படி உங்களை போன்றவர்களை வைத்து இனம் விடுதலை அடையும்? எப்படி உங்களை போன்றவர்கள் இனத்துக்கு ஒரு தூய தலைமையை தாங்கி நேர்மையாக கொண்டு செல்ல முடியும்? நான் நினைக்கிறேன் தலைவர் பிரபாகரன் போல் இருந்திருந்தால் இவர்கள் இலங்கை முழுவதும் பார் திறந்திருப்பார், இலங்கை முழுவதும் பல வங்கிகளை திறந்திருப்பார், வெளிநாடுகளில் பல வங்கிகளை திறந்து பணங்களை கொட்டியிருப்பார். உண்மை இப்பொழுது மக்களுக்கு விளங்க வேண்டும். எங்களுடைய இனத்தின் தியாகத்தை தங்களுக்கு முன்னால் வந்து மேடைகளில் பேசி புல்லரிக்க வச்சு மெய்சிலிக்க வச்சு வாக்குகளை பெற்று எப்படியான ஒரு மோசடி அரசியலை செய்திருக்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்வோம். மக்கள் இவர்களுக்கு பாடம் படிப்பித்தால்தான் எதிர்காலத்தில் தமிழ் தேசியம் பேசி பார்ப்போமிட் எடுப்பவர்கள், விபச்சார விடுதி துறப்பவர்கள் எல்லாம் நிறுத்தப்படுகிறார். இல்லையென்றால் அது ஒரு ஆபத்தான ஒரு பயணமாகத்தான் இருக்கும். இன்று வரையில் தமிழ் அரசியல் கட்சிகளை பொறுத்தளவில் எந்த அரசியல் கட்சிகளும் எங்களுக்கு எந்த விதத்திலும் நன்மையான விடயத்தை பயணிக்கவில்லை என்பது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சுழற்சி நிலைப்பாட்டில் இன்று வந்திருக்கின்ற ஜனாதிபதி அவர்களின் கூட்டிலும் இருந்து சில தகவல்கள் கசிந்து கொண்டே இருக்கின்றது. கசிந்து கொண்டிருக்கின்ற இந்த தகவல்களோடு வருகின்ற இந்த நீங்கள் கூறியது போலவே மக்கள் இவர்களுக்கு தகுந்த பதிலளிக்க வேண்டும் என்பதற்கு நாங்கள் இன்னும் ஒரு சில வாரங்களே பார்த்து கொண்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. நடைபெறுவதை நிச்சயமாக நாங்கள் அவதானித்துக் கொள்வோம். அதன் பின் நாங்கள் இதை பற்றி கதைத்துக் கொள்வோம். இன்றும் சிறப்பாக அரசியல் ஆய்வுகளத்தில் எங்களோடு இணைந்திருந்தவர் சபா குகதாஸ் அவர்கள். இவர் எலோவின் யாழ் மாவட்ட அமைப்பாளராகவும் அது மட்டுமல்லாமல் ஒரு வரலாற்று ஆசிரியராகவும் அத்தோடு வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராகவும் அது மட்டுமல்லாமல் இன்னும் பல பொதுப்பணிகளை செய்கின்றவராகவும் இன்னும் அரசியல் ஆய்வுக்களத்தில் ஆய்வாளராகவும் இருக்கின்ற திரு சபா குகதாஸ் அவர்கள் நேர்மையாக எங்களுடைய மக்களுக்கு என்ன தேவை என்பதை ஒரு களத்தில் நின்ற வீரனாக முன்வைக்கின்ற அரசியல் ஆய்வுக்களமாகவே எங்களுடைய அரசியல் ஆய்வுக்களம் தொடர்ந்து பல வருடங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே சபா குகதாஸ் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்வோம். மீண்டும் நாங்கள் அடுத்த அரசியல் ஆய்வுக்களத்தில் இணைந்து கொள்ளும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றோம். மீண்டும் ஒரு தகவல்களோடு நாங்கள் அடுத்த அரசியல் ஆய்வுக்களத்தில் நாங்கள் நன்றி. இந்த இனத்தினுடைய அவலங்களுடன் இனத்தினுடைய வேதனையுடன் ஒன்றிணைந்து பயணித்த நபர்களை நாங்கள் தலைமைத்துவத்துக்கு கொண்டு வருகிற போதுதான் நாங்கள் ஒரு மாற்றத்தை காண முடியுமே தவிர, கொழும்பிலிருந்து இறக்குமதி செய்யப்படுபவர்கள், படித்தவர்கள், 3 மொழி தெரிந்தவர்கள், சட்டம் தெரிந்தவர்கள் என்று கொண்டு வருவப்படுபவர்கள் எல்லோரும் தென்னிலங்கைக்கும் வெளிநாடுகளுக்குமான ஒரு டீலர்களாக இருப்பார்களே ஒழிய தமிழ் மக்களுக்கான ஒரு லீடர்களாக இருக்க மாட்டார். தெளிவான நிலையில் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக எதிர்காலத்தில் மாற்றம் பெறும். அது எங்களுடைய மக்கள் தான் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும். விக்னேஸ்வரன் ஐயாவை கொண்டு வந்ததன் மூலம் எவ்வளவு பாதிப்பை சந்தித்திருக்கிறோம், சுமந்திரன் அவர்களை கொண்டு வந்ததன் மூலம் எவ்வளவு பாதிப்புகளை சந்தித்திருக்கிறோம் என்ற விளைவுகள். கஜேந்திரகுமார் அவர்கள் கொழும்பை தளமாக கொண்டு இருந்து தாயகத்தில் எப்படி தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற சிலருடைய பணங்களை பெற்றுக்கொண்டு எப்படி இன ஒற்றுமையை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார்களோ இவர்களை போன்றவர்களை மக்கள் இனங்கண்டு கொள்ளும். தாயகத்தில் தங்களுடைய துன்ப அவலங்களுடன் இணைந்து பயணிப்பவரை தலைவராக நியமிக்கிற போதுதான் அந்த மக்கள் ஒரு விடுதலையை, ஒரு விடியலை நோக்கி செல்ல முடியும். அரசியல் ஆய்வுக்களம் உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம்.